யாரும் பயபக்தியோடு வேதத்தை கரத்தில் எடுத்து வைத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். வேதாகமத்தை தயவு செய்து சின்ன பிள்ளைகள் கையில் கொடுக்காதீங்க. விலையேற பெற்ற வேதாகமம் நல்ல பயபக்தியோடு வேதத்தை கரத்தில் எடுத்து வாசிக்கும்படி கேட்கிறேன். வசனம் பிரதி வசனமாக 22 சங்கீதம் 22. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறீர்? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே, நீர் பரிசுத்தர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி நீரோ என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உன் கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினீர். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டது. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவிலே உருகிற்று. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் வஸ்திரங்களில் தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்திற்கும் தப்புவியும். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். உபத்திரப்பட்டனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து நம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அறினார். சாந்த குணமுள்ளவர்கள் பசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். அவர்கள் வந்து அவரை இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமேன். என்னோடு கூட